சங்கீதம் 55:22 நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளின் செய்திக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எளிதான ஒரு வசனம், மனதில் நிற்கக்கூடிய ஒரு வசனம். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடமாட்டார். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் அவர் தள்ளாட விடமாட்டார். பாருங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய எல்லா பாரங்களையும் அவரிடத்துல கொடுத்துட்டு போயிடணும், எல்லா பாரங்களையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு போயிடணுங்கிறது தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம். அவர் நம்மை சந்திக்க வரும்போது உத்தம ஆசீர்வாதங்களோடு நமக்கு எதிர்கொண்டு வருகிறாராம். தேவன் உங்களை சந்திக்க எப்படி வருகிறாராம்? உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதை உங்கள் கையில் கொடுக்க விரும்புகிறார். பிரச்சனை என்னென்னா, நம்மளே ஏற்கனவே நிறையா பாரத்தோடு வந்திருக்கிறோம். அப்போ நான் கையில் ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எந்த கையில் வாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, ஓம் பாரத்தெல்லாம் என் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் கேட்குறக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதானே அப்படின்னு நீங்கள் செஞ்சுருக்கணும். என்னமோ நான் தெலுங்கில் பேசுகிற மாதிரியே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. நம்ம சொல்லி முடியாத பாரத்தோட தேவ சமூகத்துக்கு வந்தா ஆண்டவர் சொல்றாரு, அதை என் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு நான் கொடுக்குற வெளியேறப்பட்ட உத்தம ஆசீர்வாதங்களை உன் கையால் அள்ளிட்டு போங்கிறாரு. எத்தனை பேர் அள்ளிட்டு போக விரும்புகிறீங்க? பாரம் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் தலை மேலே ஒரு 25 கிலோ அரிசி பைய வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் செய்தி கேட்க சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அல்லது ஒரு 5 கிலோ பை, 5 கிலோ பைங்கிறது 25 கிலோவுக்கு பரவாயில்ல, எடை குறைவானது தான். ஆனால் அந்த 5 கிலோ பைய காலையில் 5 மணிக்கு தலையில் வச்சுட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா வேலையும் அந்த தலையில் பையோடவே என்ன செய்யணும்? நீங்கள் செய்யணும்னா எப்படி இருக்கும்? உட்கார்ந்தாலும் சுமந்துக்கிட்டே, நின்னாலும் சுமந்துக்கிட்டே, நடந்தாலும் சுமந்துக்கிட்டே, பிரயாணம் பண்ணாலும் சுமந்துக்கிட்டே, எந்த வேலை செஞ்சாலும் தலையில் அந்த 5 கிலோ பையோடவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஒரு டம்ளர் தண்ணி ரொம்ப எடை குறைவானது, ஒரு டம்ளர் தண்ணி. ஆனால் நீங்கள் அதை தூக்கிக்கிட்டே ஒரு சொட்டு தண்ணி கீழே சிந்தாமல் அன்றைக்கி முழுசு இருக்கணும்னா ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப கஷ்டம், கை வலிக்கும். இந்த கை குழந்தைகள் வச்சுருப்பாங்க பாருங்கள், எவ்வளோ இடம் இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கும். ஆனால் அதை சுமக்கிற தாய்க்கு தான் கை வலி என்ன செய்யும்? அதனால் ஆண்டவரும் பாவம் கொஞ்சம் கை மாற்றட்டோம்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. என்னென்னா, யாருக்கு சின்ன பிள்ளைகளை பார்த்தாலும் பிடிக்கும், அதனால் வா 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 அப்படிம்பாங்க. உடனே அந்த தாய் நினைக்கும் போ 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 அப்படின்னு. ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்படிங்க. அந்த தாய்க்கு மனசெல்லாம் வலிக்கும். போடி கொஞ்ச நேரம், கையிலேயே உட்காந்துக்கிட்டு அந்த சின்ன பிள்ளை தான். ஆனால் தூக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி என்ன செய்யும்? ஆமாம், நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அப்பாடா கொஞ்ச நேரம் அந்த கையை வலியை என்ன செஞ்சுக்கலாம்? சரி பண்ணிக்கலாம். பாரம் என்பதை நீங்கள் புரிந்துக்கணும். அந்த பாரம் ஒரு சில பாரத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல கவலை என்பது ஒரு பாரம். ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் பாரத்தெல்லாம் இறக்கி வைங்கன்னு சொல்கிறாரு. எந்த பாரத்தை சொல்கிறாரு? கவலை என்கிற பாரம். நான் சொன்ன சில பாரங்கள்லாம்
உடலில் நம் சுமக்கிற பாரங்கள். ஆனால் இந்த கவலை என்ற பாரம் நம்முடைய இதயத்திலே நாம் சுமக்கிற பாரம், அல்லது நம்முடைய மனது மண்டலத்தில் நாம் சுமக்கிற பாரம். இந்த கவலை என்பது ஒரு பாரம் அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியலை. என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்பாங்க. அது கவலை என்கிற பாரம் என்பது அவர்களுக்கு தெரியாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸு, செல்ஃபோன்லாம் அது ஒரு பொருளாக நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ஆண்கள்னால் பர்ஸ் இப்படி வச்சுருப்பாங்க பின்னாடி. பொதுவாக நம்ம செல்ஃபோனை பையிலையோ அல்லது இங்கேயோ வச்சுருப்போம். அது இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது அப்பப்போ என்ன செய்யணும், கையில் தட்டுப்படணும். திடீர்னு செல்ஃபோனை காணும்னா நமக்கு ஒரு மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம ஆட்கள் எல்லாமே கவலை இல்லைனாலே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதையே சுமந்து சுமந்து பழகிட்டதுனால என்னடா இன்னைக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கவலைப்படுவாங்க. நல்லதில்லை. லூக்கா 21:34, லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. கவனிங்க, கவலையினால் நம்ம இருதயம் பாரமடையக்கூடாது. கவலை நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும், பாரமடைய செய்யும். நம்முடைய மனசு ரொம்ப வீக்கானதுங்க. நம்முடைய இருதயம் ரொம்ப மென்மையானது. அதில் தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை இருக்கணும், பாடல்கள் இருக்கணும், நல்ல மகிழ்ச்சியான நினைவுகள் என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் அதைத்தான் அதால் தாங்கக்கூடும். இல்லாட்டினா அந்த கவலை அழுத்தி அழுத்தி மன முறிவு என்ன செய்யும், ஏற்படும். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும். இங்க போட்டிருக்கு லௌகீக கவலைகளினால் பாரமடையாதீங்க, அந்த பாரத்தை நீங்க சுமக்காதீங்க அப்படின்னா, அடுத்து போட்டிருக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா ஆண்டவருடைய வருகை. அப்ப ஆண்டவருடைய வருகை வரும்போது அவர் உங்களை மேல எடுக்க பார்ப்பார். ஆனா இந்த பாரம் என்ன செய்யும், உங்களை கீழே இழுக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து குப்புற விழுவார்கள், கீழே போவாங்க. உயர எழுமணுமா வேண்டாமா, எழுமணுமா வேண்டாமா. ஆனால் இந்த கவலை என்ன செய்யாது, உங்களை ஆண்டவர் அந்த பிரசனத்தில் மகிமைக்குள்ளாக்க பார்ப்பார். ஆனால் இந்த கவலை என்ன செய்யும், உங்களை இழுக்கும், கீழே இழுக்கும். அதனால் பாருங்க, சில பேருக்கு உயிர் போகாது, இழுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க இருதயத்தில் ஏதோ ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்பாங்க. நினச்சி என்ன பண்ண போகிறாரு, அப்புறம் அவங்கள பார்க்கணுன்னு மகனை பார்க்கணுன்னு மகளை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு, அல்லது சேர்த்து வச்ச காசை யார்கிட்டையோ கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அல்லது எங்கேயோ பணம் வச்சிருக்கிறாரு அதை யார்கிட்டையோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, அந்த உயிர் மேலே போக நினைக்குது, ஆனால் ஆத்மா என்ன செய்யுது, வெயிட்டாக இருக்கனால அது உயிரை விட மாட்டேங்குது. அப்போ கவலை பாரமடையாதபடி எச்சரிக்கையா இருங்க. இங்கே லௌகீக கவலைன்னு சொல்லலை, லௌகீக கவலைகள் சொல்லுங்க. ஹல் சொல்லுங்க. ஹல்னா நிறையா கவலை. ஒரு சில கவலையை பார்ப்போமே. நாளைய தினத்தை குறித்து கவலை. மத்தேயு 6:25 ஆண்டவர் சொல்றாரு, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நம்ம வீட்டு வாடகை கொடுக்க போகிறோம், எப்படி கடன் அடைக்க போகிறோம், எப்படி பிள்ளைய கட்டி கொடுக்க போகிறோம், எப்படி இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறோம். இப்படி நாளைக்கு நடைபெற வேண்டிய நடக்க
போகிற காரியங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளைய தினத்துக்காக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு கவலைப்படுறதுனால நாளைக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, நாளைக்கு என்ன வேணாலும் என்ன செய்யும், நடக்கும். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆமா. அடுத்து இழப்புகளை குறித்த கவலை. 1 சாமுவேல் 9:5 சவுலுக்கு கழுதை காணவில்லை, அதை குறித்து கவலை. காணாமல் போன கழுதையை குறித்து கவலை. காணாம போனாலே அதை கழுதைன்னு என்ன செய்யணும், விட்டுறணும். போகுது கழுதை, அதுக்காக உட்கார்ந்து கவலைப்பட முடியுமா? பிரயோஜனம் இல்லை. என்ன, என் செல்போன் ஒரு தடவை காணாமல் போச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னேன், கவலைப்பட்டு என்னடா பண்ண போகிற, போய் வேறு ஏதாவது மொபைல் இருக்கான்னு வீட்டில் தேடு, அதில் சிம்மை போடு, வேலையை பாரு அப்படின்னாரு. அப்புறம் நான் சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து செல்ஃபோனே என்னை தேடி வந்துச்சு. பாருங்க, வந்தால் வரட்டும், வரலனாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் திரும்ப கொடுத்தார். என்ன சரி, இப்போ இந்த செல்ஃபோனை நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண போகிறேன்? அதுக்கு ஒரு நாள் வயசாகும், செத்து போயிடும். அப்புறம் நான் வேறு செல்ஃபோன் தான் என்ன செய்யணும், வாங்கணும். இப்படி அழிந்து போகிற, எப்படி என்றைக்கோ ஒரு நாள் காணாமல் போக போகுது அல்லது உபயோகப்படாமல் போகிற ஒரு காரியத்துக்காக நான் எதுக்கு கவலைப்படணும்? என்ன சொல்கிறீங்க? இந்த கோல்டா சிஸ்டர் இறந்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப பலவீனமானவங்க. இந்த சகோதரி தான் அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இறந்துட்டாங்க அப்படின்னோடனே போனேன். இந்த அம்மாட்ட எப்படி பேச, யார் பேச, எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஸோ நான் போன உடனே இந்த அம்மா போய் பாருங்கள் அப்படின்னாங்க. இன்னும் அந்த அம்மா மகளுடைய சரீரத்தையே பார்க்கல, அது இன்னும் வெளியே ஆம்புலன்ஸில் தான் இருக்குது. நான் போன உடனே, பாஸ்டரையா என்னை யாரையா கவனிப்பா, மகா இறந்துட்டுங்கிறத பற்றி அதை விட அதுக்கு என்ன கவலை? இப்போ என்னைய யாரு அவளை மாதிரி யாரும் கவனிக்க முடியாதே. உண்மைதான். எனக்கு என்ன செய்ய தெரில, அதுதான் எனக்கும் கவலை. இந்த அம்மாவை என்ன செய்ய? அப்புறம் எனக்குள்ள மனசில் நல்லா ஒரு ஐடியா தோணுச்சு. ரைட்டு, இந்த அம்மாவை வச்சு ஒரு முதியோர் இல்லம் தொடங்கிட வேண்டிதான் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அக்கா மகன் ஒருத்தர் வந்தார். வந்து ஏன்னா இவங்க எப்பயுமே என்கிட்ட சொன்ன விதத்தில் எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் அப்படி கிடையாது, அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நாங்கள் போக்குவரத்துலாம் கிடையாது, அப்படி மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் யாருமே கிடையாதுங்க மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் நடந்துச்சு. அவங்க வீட்டில் சில இழப்புகள்லாம் நடந்துச்சு, பார்த்துக்கோங்க. முதல் முறையாக 2வது முறையான்னு தெரில. ஒரு தடவை அவங்க தங்கச்சி இறந்துச்சு, ஒரு தடவை அப்பா இறந்தார். 2 முறையுமே தான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு உட்காந்துருப்போமா. அப்புறம் அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, வீட்டுக்கு போய் தூங்குங்க, நாங்களும் கதவை பூட்டிட்டு தூங்கணும் அப்படின்பாங்க. சி அப்புறம் சரி, அவங்களே சொல்லும்போது நம்ம என்ன செய்ய, அவங்க கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு அவன் வீட்டில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. காலைல எழுந்துச்சி போய் நாங்கள் மற்ற காரியங்களை என்ன செய்வோம். இப்போ நான் நினச்சிக்கிட்டு யாரும் இல்லை போல அப்படின்னு. அப்புறம் அக்கா மகன் ஒருத்தர் வந்தார். வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான், அம்மாவை நான் கூப்பிட்டு போயிடுறேன் பாருங்க. ஆமாம், அது பெரிய பாக்கியம். ஏன்னா அம்மா பின்னாடி பெரிய சொத்து என்ன செய்யுது. ஆமாம், அம்மாவை நான் கூப்பிட்டு போயிடுறேன்னாரு. சரி, சந்தோஷம். நாங்களும் எப்படி கவனிக்க முடியும்? ஏன்னா அந்த அம்மாவை தனியாக விட முடியாது, யாராவது ஒருத்தர் கூடவே தான் இருக்கணும். அடுத்த நாள் பார்த்தா அவங்க அப்பா வழி சொந்தம் பெருங்கூட்டம் நிற்கிறாங்க. அதில் ஒரு சகோதரி வந்துச்சு, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம்னு சொன்னோம், அவர் கூப்பிட்டு போகிறேங்கிறாரு. சரி, யார் கூப்பிட்டு போனால் என்ன, யாராவது ஒருத்தர்
கூட்டு போட்டோம்னாரு. ஆஹா, பாருங்க, இழப்பை குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும்? கூட்டு போறதுக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க. அதனால காணாம போச்சா, இழந்துட்டோமா, வேற ஏதாவது ஒரு வழியில டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கணுமே தவிர உட்கார்ந்து கவலைப்படுறதுனால போன காரியம் என்ன செய்யாது. தாவீது தன்னுடைய மகளை இழந்த போது அப்படிதான் சொன்னான். ஆமா, இறந்துட்டா அந்த பிள்ளை அப்படிங்கிற செய்தியை ராஜாவாகிய தாவீதுகிட்ட சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் வரல. குசு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இவர் அந்த அசைவை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டார், சரி பிள்ளை செத்து போச்சு. எந்திரிச்சாரு, ஒரு வாரம் ஷேவ் பண்ணலை, நல்லா ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஜம்முன்னு சீவிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்து, கொண்டு வா சாப்பாடை, பரோட்டா, சிக்கன் வறுவல் அடி வெளுத்தாரு. மெல்ல தலையை சொரிஞ்சிட்டு வந்து பக்கத்தில் வந்தாங்க. ஐயா, ஏன்னா அவங்களுக்கு என்ன டவுட் ஆகி போச்சுன்னா, ஐயாவுக்கு மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சா? ஏன்னா சுகம் இல்லைங்கும் போது சோறு தண்ணி இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தாரு. இப்போ செத்து போனது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றாரு. இதை ஏட்டிக்கு பூட்டி தெரியுதே. அப்போ தான் தாவீது சொன்னார், மனநிலையெல்லாம் எனக்கு நல்லா தான் இருக்குது, ஏன்னா அதனால தான் நான் இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இழந்த காரியத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு மனநோய் என்பதை தாவீது நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் சொல்றாரு, என் மகா போயிட்டா ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு, இனி நான் தான் அந்த ராஜ்யத்துக்கு போகணுமே தவிர அங்கேருந்து யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, இங்கே வரப்போகிறதில்ல. பார்த்தீங்களா? அதனால் இழந்த காரியம், சில பேர் பாருங்கள் தோல்வியவே பேசிக்கிட்டு இருப்பாங்க, இழப்புகளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அவ்வளோ சொத்து இருந்துச்சு, எல்லாம் போச்சு. என்ன இப்போ என்ன பேசி என்ன ஆக போகுது? ஆண்டவர் சொல்ல, பாரத்தை தூக்கி ஆண்டவர்கிட்ட வை, கர்த்தர் பார்த்துக்கிடுவார், அவ்வளோதான். நீங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிறீங்கிறதுக்கு அடையாளமே என்னன்னா, பழச பேச மாட்டீங்க. நீங்கள் பழச பேசுறீங்கன்னா உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கு? பழைய காரியங்கள் இருக்கு, கவலை இருக்கு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுக்குள்ள பிரச்சனை, கவலை, போராட்டம், இழந்த காரியம், சோகம், இதெல்லாத்தையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதே தான் பேசுவீங்க. திரும்ப 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 அதே தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்ற, அது தூக்கி குப்பையில ஓடு. ஆண்டவரே நம்ம கொடுக்கிற பாரத்தை எங்க போடுறாரா? சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போட்டுறாராம். பாருங்க, பிறகு நம்ம சுமக்கணும், அது தேவையில்லாது, அது குப்பை, அது சாக்கடை. அப்புறம் உலக கவலையை பற்றி லூக்கா 8:14 அது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களோடு ஒப்பிட்டு அதை மாதிரி இல்லை, இதை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, இந்த மாதிரி கவலை. அழகா இல்லை, அறிவா இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, இந்த மாதிரி என்ன போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அது இல்லை இது இல்லைன்னு நம்ம வாயில பேசவே கூடாது. இல்லாத காரியத்தை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது. இருக்கிறது எவ்வளவோ இருக்குங்க, அதை வச்சு நம்ம எவ்வளவோ நல்லா என்ன செய்யலாம், வாழலாம். ஆமாம், சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, 5000 பேருக்கு எப்படியா சாப்பாடு கொடுக்கறது? ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு கூட அது சாத்தியம் இல்லை. 5000 பேருக்கு எப்படி சொன்ன உடனே ரெடி பண்ணி தருவான்? புரியுதா? ஃபேக்ட் தானே, ஃபேக்ட் தானே. ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உன்கிட்ட கொஞ்சமாவது இருக்குல்ல? என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா சுத்த போய். என்ன சொல்றீங்க? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கேட்டால் என்ன இருக்கு? இவங்க சொன்னாங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்குது, கொண்டா, நான் ஆசீர்வதிச்சு தாரேன். 5000 பேரும் வயிறு முட்டை சாப்பிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி 12 கூட என்ன செஞ்சுருக்காங்க?
சீசர்களுக்கு கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதுனால தான் அந்த கூடை எடுத்துகிட்டு போகணுங்கிற அறிவு கூட இல்லை. அப்படியே மயங்கி படகுல படுத்தவங்க தான் அக்கறைக்கு போய் தான் எந்திரிச்சு ஐயோ கூடையை வச்சுட்டு வந்தோம்னா. இங்கே பாருங்க, வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க, இல்லாததை பற்றி என்ன செய்யாதீங்க. ஆமாம். அப்புறம் நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தங்களை பற்றி லூக்கா 10:41 போட்டிருக்குது. இவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான சொந்தம். அவங்க பேர் வந்து மார்த்தாள். யாரு? மார்த்தாள். தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அவங்க சொந்தக்காரங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுநாதர் இருக்காரோ இல்லையா? யார் இருக்கா? மார்த்தாள் இருக்காங்க. நம்ம சபையிலே ஒரு மார்த்தாள் சிஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நல்லவங்க. நான் அவங்கள சொல்லலை, நான் பைபிளில் இருக்கிற மார்த்தாள் சிஸ்டர் சொல்கிறேன். அவங்களுக்கு என்னென்னா, நான் நினச்சபடி காரியம் நடக்கலை அப்படிங்கிறதற்கான கவலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நினச்சபடி ஒரு நாளும் ஒன்றும் நடக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யலாம்? என்ன ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஓ நினைவு என் நினைவு அல்லன்ட்டார். இப்போ என்ன? ஆனால் நீங்கள் நினைச்சதை விட எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சவாலாக சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உஷா பக்கத்தில் அது நாத்ராவா மைனியா அண்ணி? அண்ணிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நீ நினைச்சபடி ஒன்றும் இருக்காது, ஆனால் நீ நினைச்சதை விட சிறப்பாக இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே. வேற என்ன அர்த்தம்? வேற என்ன கவலைப்படுறீங்க? எல்லாம் நன்மையாக தான் என்ன செய்யும், நினைச்சபடி. ஸோ அதனால எப்பயும் பிளான் ஏலையே நிற்காதீங்க, பியை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏ எப்படியும் என்ன செய்யாது, சக்ஸஸாக வராது. 99% வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பிளான் பி வரலைன்னா பிளான் சியை. நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். அதனால தான் இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் 26 எழுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஏபிசிடி உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் இசட் என்ன செய்யும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் போய் வீட்டில் உட்காந்து கரெக்டாக ஏபிசிடியை 26 எழுத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். லேலுயா. அதனால் நினச்சபடி காரியம் நடக்கலைன்னு நினைச்சாதீங்க. இப்படி பல விதமான கவலை ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, இறக்கி வச்சுருங்க. ஆண்டவரே இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்காக நான் கவலைப்பட போகிறதில்ல, இதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் நன்மையாக தான் செய்வீங்க, நான் என்ன செய்ய மாட்டேன். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், நீங்க கவலை கொள்ளாதீருங்கள். பக்கத்தில் பார்த்து பாடிக்கிட்டே சொல்லுங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். இந்த கொல்லா வேண்டாம், அது வரமாட்டேங்குது சரியா. கவலைப்படாதிருங்கள்னே சொல்லுங்க. கவலைப்படாதீருங்கள், நீங்கள் கவலைப்படாதீருங்கள். இரண்டாவது ஒரு பாரம், பாவ பாரம். பாவம் ஒரு பாரம். கவனிங்க, சங்கீதம் 38:3 சொல்லுது, நான் செஞ்ச பாவத்து நிமித்தம் உமக்கு உண்டான கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் செய்கிற பாவத்தினால் என் எலும்புகளில் என்ன இல்லை, சௌக்கியம் இல்லை. என் அக்கிரமம் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரம். தாங்கக்கூடாது. கவனிங்க, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம். முன்னோர்கள்னா யாரு? நம்ம அப்பா அம்மா, இந்த 2 பேர். அப்புறம் அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மா. அப்போ அதுக்கு முந்தின தலைமையில் எத்தனை பேர்? 4 பேர். அப்புறம் அந்த 4 பேருடைய அப்பா அம்மா எத்தனை பேர்?
2 4 6 8. அதுக்கு முந்தின தலைமுறையில் இவ்வளோ பேர் செஞ்ச பாவம் பிறக்கும் போதே நம்ம தலையில். இது போதா குறைக்கு மோடி ஒரு பக்கம் கடன் வாங்குறாரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் கடன் வாங்குறாரு. இப்போ அடுத்து எடப்பாடியார் வேற சொல்லி இருக்கிறாரு, நான் மகளிர் உதவி தொகையை 2000 தருவேன்னு. அவர் எவ்வளோதான் கடன் வாங்குவாரோ தெரியாது. ஆக இந்த உலகத்தில் பிறக்கும் போதே தலையில் இவங்க எல்லாம் செஞ்ச பாவம் இருக்க நம்ம என்ன புனிதர்களா? கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு கிச்சனுக்கு தவண்டு போன அந்த காலத்தில் வாயில் சீனியை போட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத். அப்படி செய்ய ஆரம்பித்த பாவத்தில் இருந்து அதில் என்னென்ன பாவம் இருக்கு? ஜானி செஞ்ச பாவத்தில், ஜானி செஞ்சதில் ஜானி அன்னைக்கு எத்தனை பாவம் பண்ணாரு? 1 சுகர் சாப்பிட்ட பாவம், அதாவது தொடாதேன்னு சொன்னதை தொட்ட பாவம். 2வது பொய் சொன்ன பாவம். 3வது பாவத்தை மறைச்ச பாவம். என்ன அப்ப பாருங்க, இப்படியே இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற எல்லா பாவமும் என்னவா மாறுது? நமக்கு பாரம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை தரும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு, பார்த்தீங்களா? புரியுதா? பாவ மன்னிப்பின் அந்த சந்தோஷம் இருக்கு, பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஏன்னா இவ்வளவு நாம் சேர்த்து வைத்த பாவ சுமைய கர்த்தர் எடுத்துடுறாரு பாருங்க. அதனால ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது நீங்க பாவத்தை சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. முதல்ல நான் பாவி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகுங்க. பிரச்சனை என்னன்னா, நம்ம பாவம் செய்யாத மாதிரியே தான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். போதாக்குறைக்கு கர்த்தர் நம்மளை நீதிமான்னு அழைக்கிறதுனால நமக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்ம தான் பாவம் பின்தொடருதே. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், எனக்கு இந்த பாவத்தை விட முடியலை, இந்த பாவம் என்னை பின்தொடருது, இந்த பாவம் என்னுடைய சரீர நலனை என்ன செய்யுது, கெடுக்குது, இந்த பாவம் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நல்ல பேரை கெடுக்க பார்க்குது, இந்த பாவம் உம்மை விட்டு என்ன செய்யுது, பிரிக்குது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு நேரம் உபவாசம் போட்டு 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயம் அந்த பாவத்தை கர்த்தர் அகற்றி போடுவார். உங்கள் பாவம் இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாய் இருந்தாலும் அது பனியை போல என்ன ஆகுமா, வெண்மையாய். பாருங்க எவ்வளோ நல்ல ஆண்டவர். பாவத்தை சுமக்காதீங்க. 3வது குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி அது ஒரு பாரம். அதனாலதான் பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சுமக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சுமக்கிறோம். முதல்ல பாவத்தை மறைக்க பார்ப்போம். எதனால? பொய்யினால பாவத்தை மறைக்க பார்ப்போம். அப்புறம் இந்த மனசாட்சி என்ன செய்யாது, குத்திக்கிட்டே இருக்கும். அதனால அதை மறுக்க பார்ப்போம். ஆமாம், இப்போ யார் செய்யலை அந்த மாதிரியான தப்பெல்லாம்? எல்லாரும் தான் பண்ணுறான். அதனால் இது ஒன்றும் பெரிய தப்புலாம் என்னது கிடையாது, ஏதோ செஞ்சிட்டோம். ஆமாம் அப்படின்னு சில நியாயமான காரணங்களை நம்ம என்ன செய்வோம், உண்டாக்கி நம்ம செஞ்ச பாவத்தை மறுக்க பார்ப்போம். அது பாவம்னு ஒத்துக்கிட மாட்டோம், மறுக்க பார்ப்போம். இதெல்லாம் எதனால வந்த பிரச்சனைனா, அந்த குற்ற மனசாட்சி படுத்துற பாடு. அந்த குற்ற மனசாட்சி என்ன சொல்லும், நீ செஞ்சிருக்க கூடாது அப்படிங்க. உடனே நம்ம கஷ்டமா இருக்குமா நமக்கு, உடனே ஆமா இப்ப யாரு தான் செய்யலை இந்த மாதிரி, இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி, அதனால நான் செஞ்சேன், இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி மறுக்க பார்ப்போம். அப்புறம் மறக்க பார்ப்போம். அதுக்கு தான் இந்த சிற்றின்பங்கள்லாம்.
மறக்கிறதுக்கு பிசாசு நம்மளை, இந்த குற்ற மனசாட்சி நம்மளை பிற எங்கே நடத்திடக்கூடாது, கத்தட்ட நடத்திடக்கூடாதுல்ல நம்மளை. அதனால அவன் என்ன செஞ்சிருவான், நேராக சிற்றின்பங்களுக்குள்ளே நடத்திடுவான். அந்த இன்பத்தில் இந்த குற்ற மனசாட்சி படுத்துகிற துன்பத்தை நம்ம மறக்க அல்லது ஆமாம். ஆனால் அது பாரங்க, பாரம் 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 கூடிக்கிட்டே தான் போகும். குற்ற மனசாட்சி என்கிற பாரம். இப்போ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த துறையில் நடந்து போகிறான், அந்த முக்கில் போலீஸ் நிற்கிது. அது வழக்கமான போலீஸ், அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இவன் போகிறான், குனிஞ்சிக்கிட்டே போவான், அவரை பார்த்துடக்கூடாதுங்க. அவர் கொஞ்ச நேரம் இப்படி இப்படி பார்த்தாருன்னா போதும், பட்டக்கு 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 பட்டக்குன்னு அடிக்கும். ஏன்? அவன் பாவம் செஞ்சுருக்கான், கொலை பண்ணியிருக்கான். நம்ம அந்த லெவலுக்கு போல, நம்ம செய்கிறதெல்லாம் அந்தரங்க பாவம். அவன் வெளியரங்கமாக அந்த ஒரு கொலை பண்ணதுனால அவனுக்கு என்ன நேரம் வீட்டுக்குள்ளே கிடக்கிறான். ஒரு நாள் அந்த வழியாக போன போலீஸ் ஆஃபீஸருக்கு தண்ணி தாகம் எடுத்துருக்கு. அதனால் நம்ம வீட்டு கதவை தட்டுறாரு. திறந்தா போலீஸ். அவர் தண்ணி தாங்கிறக்காக கையை இப்படி எடுக்கிறாரு. அவனுக்கு கண்டுபிடிச்சி வந்துட்டான் அப்படின்ட்டு அவன் திருன்னு முழிப்பான். இவருக்கு டவுட் ஆகிப்பார், இவன் எதுக்கு முழிக்கிறான்ட்டு. உன் பேர் என்னடா அப்படின்பாரு. அவ்வளோதான், ஓட்டம் எடுத்துருவான். பிறகு போலீஸ் விடுவாரா? அவர் தண்ணி குடிக்க வந்தவர். நீ அவருக்கு பயந்து ஓடுற? குற்ற மனசாட்சி பாருங்க, பாரம். அப்புறம் கடன் ஒரு பாரம், பொருளாதார நெருக்கடி. அதை சமாளித்து வாழ்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. என்ன, ஏழையாக வாழ்ந்துடலாம். ஆனால் கடனுக்கு அடிமையாக வாழ்கிறது துன்பம். நிறைய பேர் ஏழையாக வாழ்கிறது துன்பம்னு நினச்சி தங்களுடைய வசதிகளை கூட்டிக் கொள்வதற்கு கடன் வாங்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. புரியுதா? கவனிங்க, பிஸ்னஸ்க்கு கடன் வாங்கிறது, சில அவசியமான தேவைகளுக்கு நம்முடைய தகுதிக்கேற்ப இப்போல்லாம் ஃபைனான்ஸ் இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய ஏழ்மையை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்க கூடாது. கஞ்சியை குடிக்கலாம், கடன் வாங்கி கறி எடுக்க கூடாது. அது பாரமா என்ன செஞ்சிடும், மாறிடும், பாரம். அப்புறம் வியாதி பலவீனங்கள்லாம் ஒரு பாரங்க. பாருங்க, நம்ம உடல்ல இருக்கிற இந்த உறுப்புகள்லாம் இருக்கிற இடமே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எப்போ தெரியும் தெரியுமா? தலை வலிச்ச உடனே அப்போதான் நமக்கு தலை இருக்குன்னு என்ன செய்யும், தெரியும். அது மாதிரி கையில் எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை எப்படி இருக்கும், நமக்கு பாரமாக இருக்கும். அது வரைக்கும் கை இருக்கிறத நமக்கு தெரியாது. வியாதி. அப்புறம் வயோதிபம். பிரசங்கி 12:5 வெட்டுக்கிளியும் பாரமாகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வெட்டுக்கிளி பாரமாகினா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் வெட்டுக்கிளி மாதிரி இழுத்துக்கிட்டு நடத்தல் அப்படின்னு போட்டிருக்கு. வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா அப்படி பறக்கும், டக்கு டக்குன்னு பறக்கும். அது மாதிரி தான் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி ஒரே ஜம்பிங் தான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் 3 படியாக ஏறினேன், 4 படி. இப்போ ஒரு படிக்கே காலை வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக, ஏன்னா வயசாகிடுச்சு. அதான் இந்த வெட்டுக்கிளி பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது அதால் வேகமாக நடக்க முடியாது. அது ஒரு இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணும். ஆனால் நடக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே தரை இழுத்துக்கிட்டே நடக்கும். பார்த்தது இல்லைல்ல, பாருங்க என்ன. அதான் வெட்டுக்கிளி. அதனால தான் போட்டிருக்கு வெட்டுக்கிளி மாதிரி ஒரு பாரம்னா என்ன அர்த்தம்னா அப்படி இழுத்துக்கிட்டே நடக்க. வயோதிபம், உடம்பே என்ன ஆயிரும், பாரமாக மாறிடும். இப்படி நிறையா விதமான பாரங்கள் இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேலே என்ன செய்யுங்க, இறக்கி வைங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம பாரத்தை தேவன் மேலே என்ன செய்கிறதில்ல, வைக்கிறதே இல்லை. காரணம், தேவன் அதற்குரியவரா என்ற ஒரு
அடிப்படை விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. நம்ம மனுஷர்கிட்ட பாரத்தை வைப்போம். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாரத்தை டைரியில் எழுதி வைப்பாங்க. கவலைகளை எல்லாம் எதில் எழுதுவாங்க? புலம்பல்கள் எல்லாம் எதில் எழுதுவாங்க? அப்படி யாருக்காவது பழக்கம் இருக்கா? இருக்கும். அப்படி ஒரு 4 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் எதில் எழுதுவாங்க? டைரியில் எழுதி வைப்பாங்க. அவன் இப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும், என் கண்ணீர் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதுகிற ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் இதனால் எது பிரயோஜனமோ இல்லை. நீங்கள் பாரத்தை யார் மேலே இறக்கி வைக்கணும்? கர்த்தர் மேலே. பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை. ஓ அதிசயம். அதனாலதான் இந்த வசனத்தில் அடுத்து வர்ற வாக்கியம் என்ன தெரியுமா? அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை என்ன செய்வாரா? அதனால பாரத்தை அவர் மேல வையே அப்படின்னா அவர் நம்மை ஆதரிக்கும் தேவன். வேதத்தில் சில சாட்சிகளை பாருங்க. யாக்கோபு சொல்றாரு, ஆதியாகமம் 48:15, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்ன ஆதரித்து வந்த தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இல்லாமல் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கவே முடியாது. அவர் எனக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 13:18 40 வருஷமாக அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் கர்த்தர் ஆதரித்தார். வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. ஆனால் எப்படி ஆதரிக்கிறார் பாருங்க. உன்னை உணவு தாராரு, குடிக்க தண்ணீர் தாராரு, என்ன வியாதி நோய் பலவீனங்களுக்கெல்லாம் விலக்கி காக்குறாரு. வஸ்திரம் கூட கிழியாம கர்த்தர் என்ன செஞ்சாராம்? காத்தாராம். பயங்கரமான வெயில் ஆனா சூடு பிடிக்கல. ராத்திரி பயங்கரமான குளிர் ஆனா சளி பிடிக்கல. அப்படி தேவன் அவர்களை ஆதரித்தார். தாவீது சொல்றாரு சங்கீதம் 18:18, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இன்னைக்கு காலையில் அந்த பாட்டை பாடினோம். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சோர்ந்திடவே மாட்டேன். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சோர்ந்திடவே மாட்டேன். எந்தன் விசுவாச ஜீவியத்தில் நான் கலங்கிடவே மாட்டேன். எந்தன் விசுவாச, பாடுங்க நல்லா, நான் கலங்க மாட்டேன் சொல்லுங்க. மாட்டேன். காலங்கள் மாறும், மனிதரும் மாறுவார், கர்த்தரோ மாறாதவர். காலங்கள் மாறும், மனிதரும் மாறுவார், இயேசு எந்தன் கூட உண்டு. எந்தன் கோட்டையும் இன்ப இயேசு எந்தன் கூட உண்டு. எந்தன் கோட்டையும். ஒரு சேனை எதிரே பாளையம் வந்த கலங்கிடவே மாட்டே. ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சோர்ந்திடவே மாட்டே. ஏன் சோர்ந்து போக மாட்டேன்? ஏன் கலங்க மாட்டேன்? ஏன் பதற மாட்டேன்? ஏன் பயப்பட மாட்டேன்? கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். ஆதரவுனா என்ன? இப்போ கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க. இந்த சின்னத்தை ஆதரித்து வாக்களிப்பீர்களாக. அப்படின்னா யார் பட்சத்தில் இருக்கிறீங்கிறதுக்காகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆதரவு தெரிவிங்கன்னா எங்க பட்சத்தில் இருங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறாரு? உங்க பட்சத்தில் இருக்கிறாரா? உங்களுக்கு ஈத்து வீடு பட்சத்தில் இருக்கிறாரா? உங்க பட்சத்தில் இருக்கிறாரா? உங்க நாத்தனா பட்சத்தில் இருக்கிறாரா? உங்க பட்சத்தில் இருக்கிறா? உங்க மாமியார் பட்சத்தில் இருக்கிறா? உங்க பட்சத்தில் இருக்கிறா? உங்க மருமக பட்சத்தில் இருக்கிறாரா? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கவனிங்க, சத்துரு உங்களுக்கு எதிராக இருந்தா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் உங்களுக்கு எதிராக இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும்? பயப்படணும். இப்ப கர்த்தர் உங்க நாத்தனா பக்கம் நிக்கிறாரு, உங்க பக்கம் நிக்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்க நாத்தனாவுக்கு என்ன செய்யலாம்? பயப்படலாம். என்ன நாத்தனா கூட யார் இருக்கா? இப்ப கர்த்தர் யார் கூட இருக்கார்? பிற எதுக்கு நாத்தனாவுக்கு பயப்படணும்? என்ன சொல்றீங்க?
அதனால தான் தாவீது சொல்றாரு, ஒரு சேனை எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினார். சேனைனா என்னது? இந்திய ராணுவமே எனக்கு எதிராய் வந்தாலும் என் இருதயம் அஞ்சாது. பாருங்க, இந்திய ராணுவமே வந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சொல்ற தாவீதெல்லாம் யாருக்காவது பயப்படுவாரா? அதனால தான் அவன் தைரியமாக கோலியாத்துக்கு எதிர்த்து என்ன செய்கிறான், போகிறான். சரி, இந்த அவர் உன்னை ஆதரிப்பாருங்கிறக்கு ஆங்கிலத்தில் he will sustain youன்னு போட்டிருக்கு. சஸ்டெயின்ங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை கூல். எபிரேய வார்த்தை என்னது? எல்லாரும் சொல்லுங்க. கூல்னா உங்களை ஆதரிப்பார்னு அர்த்தம். கர்த்தர் என்னை ஆதரிப்பார்னா என்னது? கூல். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்னது? கூல். கர்த்தர் என்னை ஆதரிப்பார். யாராவது உங்கள்கிட்ட வந்து பிரச்சனையை சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும்? கூல். கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆண்டவர் எவ்வளோ அழகான வார்த்தையை கொடுத்துருக்கப்பாங்க. இனி அடிக்கடி நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னது? கூல். கர்த்தர் என்ன செய்வார்? He will sustain me. அவர் என்னை தாங்குவார். சரி, இதுக்கு ஒரு 6 அர்த்தங்கள் இருக்கு. அதான் நம்ம தியானிக்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கூடவே இருக்கிறவர். இந்த கூல்ங்கிற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் என்னது? அவர் கூடவே இருக்கிறவர். He is always present with us. Always present with me. He is present with you. இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? என் கூட இருக்கான்னு சொல்லுங்க. பக்கத்தில் பசங்க என் கூட இருக்காருடி, என் கூட இருக்காரா. நீங்க திரும்ப சொல்லணும், அடப்போ அவர் என் கூட இருக்காரு, பிற எப்படி உன் கூட இருப்பாருன்னு. என்ன ப்ரோ? பக்கத்தில் ஜான் இருக்கார் சொல்லுங்க, அவர் நல்லவர் தான் சொல்லுங்க. கர்த்தர் உன் கூட இருக்கார் ஜான். இந்த ஜான் என்ன சொல்லணும்? அவர் என் கூட இருக்காருங்க. எங்க இதுக்காக யாராவது 2 பேர் இஞ்சி சண்டை போடுங்க பார்க்கலாம். பாருங்க, அந்த தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசத்துக்காக போராடுறவங்க தான் உண்மையான விசுவாசி. புரியுதா? அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை தாங்க நமக்கு வாழ்க்கை. ஆதியாகமம் 28:15 யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் அப்பா வீட்டை விட்டு அண்ணன் தம்பி தகராறுல மாமா வீட்டுக்கு பிழைக்க போறான். இது வரைக்கும் அவன் வெளியே டிராவல் பண்ணதே கிடையாது. அவன் போற பாதை புதிய பாதை, வனாந்திரம். நடந்து வந்த களைப்புல படுத்துட்டான். ஆனா நடராத்திரி படக்குன்னு நமக்கு முழிப்பு தட்டும் தெரியுமா? கொஞ்சம் அந்த களைப்பு நீங்கினோடனே நமக்கு முழிப்பு தட்டும். பயங்கர காரிருள், நரிகள் ஊளையிடுகிறது. அதெல்லாம் விஷ ஜந்துக்கள் இரவிலே உணவு தேடி நடமாடுகிற இடம். பாருங்க, அந்த நேரம் கர்த்தர் பேசுறாரு கூட, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை. அவர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்தது, காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இவன் மாமா வீட்டுக்கு போன உடனே அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்க்கவே முடியாது அவருடைய வாழ்க்கையில 20 வருஷம். ஏன்னா ஐயா தானே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அவனே பொண்ணுவாத்தான். அதுல ஒரு வில்லங்கமாயி போச்சு. நாம பொண்ணு பார்த்தா என்ன ஆகும்? நாம மாப்பிள்ளைய பார்த்தோம்னா வில்லங்கமா தான் ஆகும். ஒன்றுக்கு மாமா 2 கட்டி வச்சிட்டார். மாமாட்ட இவன் கேட்டது என்னது? மாமா எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, கட்டி கொடுங்க. மாமா என்ன பண்ணிவிட்டாரு? 1க்கு 2 கட்டி விட்டார். இந்த 2 இவன் வந்து விரும்பலை, 1தான் விரும்பினான். ஆனால் 2 கட்டி விட்டாரு. பாருங்க, அப்போ இப்போவாவது அவன் ஆண்டோட்டு வந்திருக்கணும். இல்லை, அவன் அதுக்கப்புறமும் சமாளிச்சிடலாம், 2 வச்சு என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலான்னு அவன் சாதாரணமாக இடம் ஓட்டான். ஆனால் அடுத்து அங்கே சக்காலத்தி சண்டை நடக்குங்கிறது அவனுக்கு என்ன செய்யலை,
அவங்க வேணால் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம், அக்கா தங்கச்சி அந்யோன்யம் இருந்திருக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டா அக்காவும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது, அவ்வளோதான். சண்டை. எதுக்கு சண்டை? பிள்ளைத்தா, அவளுக்கு மட்டும் பிள்ளை தந்திருக்க. அடா பாவமே. அவன் சொன்னா, உனக்கு பிள்ளை கொடுக்கறதுக்கு நான் என்ன தேவனா? அப்புறம் மாமா 15 முறை சம்பளத்தை என்ன செய்கிறாரு, மாத்துறாரு. ஆனால் இவனும் சமாளிப்போயா, ஒரே மாம்சத்தில் இறங்கி போராட்டம் 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 போராட்டம். இது மாதிரி தான் நம்ம மாம்சத்தில் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டோம்னா கர்த்தர் ஒரு ஓரமாக என்ன செஞ்சிருவார், ஒதுங்கி நின்று பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் ஒன்று, கைவிட மாட்டார். ஆண்டவர் வந்தார், இவன் அவரை மறந்தாலும் அவர் என்ன செய்யல, மறக்கலை. வந்து வா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னேன்ல, உன்னோடு கூட இருந்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு நான் சொன்னேன்ல, வா போவோம் அந்த தேசத்துக்கு, கானான் வாக்குத்தத்த பூமிக்கு போவோம் சொல்லி கூட்டு போனார். அவனை கர்த்தர் அங்கே ஆசீர்வதித்தார். ஆகவே கர்த்தர் கூடவே இருக்கிறவர். சங்கீதம் 139:8, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். அதனால் எங்கே இருந்தாலும் யார் உங்கள் கூட இருக்கிறா? மனிதர்கள் எப்போதும் நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள், இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? அதுதான் அதுக்குரிய அர்த்தம். நான் உன்னை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் எப்போது நம்ம கூட இருக்கிறவர். ரெண்டாவது, நம்மேல் பொறுமையாயிருக்கிறவர். He will abide with me அப்படின்னா பொறுமையா. சில கணவன் மாற்ற குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆள்கிட்டையும் சில சகோதரிகள் ரொம்ப பொறுமையாக வாழ்க்கை நடத்துவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். நிலைத்து இருப்பாங்க, அபைடு. அது மாதிரி சிலர் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் கூட எவனுமே என்ன செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக என்ன செய்கிறாராம், இருக்கிறாராம். என்ன ஒரு வசனம் பாருங்க, ஏசாயா 48:9. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நான் நிறுத்தி வைத்தேன். நீங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உங்களை நான் என்ன செஞ்சுருக்கணும், என்னமோ செஞ்சுருக்கணும். ஆனால் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாக இருப்பேன். என்ன, ஆமாம், மனுஷர் நம்மகிட்ட அவ்வளோ பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறாராம்? சத்தமாக சொல்லுங்க. சங்கீதம் 103:9 சொல்லுது, அவள் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். ஆமாம், பொறுமையாய் நம்ம தாய்மார்கள் பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி பொறுமையை காட்டுவாங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ணுங்கள்ல, அதனால தான் நாங்கள்லாம் வீட்டுக்கே வர்றதில்ல. பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நீங்களே பாருங்கள், சமாளிங்கன்றோம். ஆமாம். ஸோ இந்த அம்மாவுக்கு கோபமாக வரும். என்ன சொல்லும், என்னெல்லாம் சொல்லி திட்டம் தெரியுமா உங்களுக்கு? காலை ஒடிச்சிருவேன், சூடு போட்டுருவேன், தலையில் கொட்டினேன்னா தலை இறங்கிரும். எடுத்து கொடுங்க ஏதாவது. வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன். அப்புறம் செவிழு பிஞ்சிரும். ஒரு அறை வச்சேன்னா செவிழு பிஞ்சிரும். அப்படிதான் ஒரு அம்மா காட்டு பகுதியில் தனியாக ஒரு வீட்டில் வாழுது. அப்போ சின்ன பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். உடனே இது என்ன சொல்லியிருக்கு, நீ சாப்பிடலன்னா நைட்டு நரி வரும், நான் அதுக்கு உன்னைய தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது காலில் விடிஞ்ச உடனே கதவை திறந்தா ஒரு நரி படுத்து கிடக்கு. சூ அப்படின்னா போக மாட்டேங்குது. என்னன்னு கேட்டால், அந்த பையனை தூக்கி போடுவேன்னு சொல்லியில
அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த அம்மா தூக்கி போடுமா? இதெல்லாம் கேட்டு இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயம் இந்த அம்மா என்ன செய்யாது, நம்மளை தொட கூட செய்யாது. அவனுக்கு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்ததே யார் தான்? முந்திலாம் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக சூடு வச்சுட்டு தான் ஒழுங்காரு அப்படின்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அடிச்சுட்டு தான் ஒழுங்காயிரு அப்படின்பாங்க. ஸோ இதுதான் அந்த பெற்றோருடைய பொறுமை. அது மாதிரி இளையகுமாரன் பாருங்க, திரும்பி வந்தான், ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். அவனுடைய பாவத்துக்காக அவனை என்ன செய்யல, அவர் தண்டிக்கலை. ஏன்னா அவர் பொறுமையாக இருக்கிறார். அது மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் அவர் உங்கள் மேலே பொறுமையாக தான் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாலும் பொறுமையாக தான் இருக்கிறார். வாங்க, அவருடைய அன்புக்குள்ளே வாங்க. இளையகுமாரன் அதை நினச்சி கூட பார்க்கல. அவன் வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்காக தான் வந்தான். ஆனால் அப்பா இப்படி கூப்பிட்டு வச்சு நம்மளை கவனிப்பார், இழந்த ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்ப தருவார்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. இவன் வந்ததை அண்ணனுக்கு பொறுக்கலை, ஆனால் அப்பா பொறுமையாக இருந்தார் அவன் மேல். அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கும். இன்றைக்கும் அவர் நம்ம மேலே பொறுமையாக இருக்கனால தான் நம்ம இன்றைக்கும் நல்லா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் உங்கள் மேலே பொறுமையாக இருக்கனால தான் நல்லா இருக்கீங்க. மூணாவது, அதாவது நம்மளை நன்கு புரிந்து கொண்டவர் அவர் தான், அவர் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் நம்மளே நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கல, தெரியுமா? நம்மளே என்ன செய்வோம்னு நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவர் நம்மை புரிந்துதான் பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஏன் அதை செய்கிறாரு அல்லது நமக்கு ஏன் சூழ்நிலைகள் இப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை நன்கு புரிந்தவர். நம்ம என்ன நினைப்போம்? எல்லாம் எனக்கு எதிராக நடக்குதுன்னு. இல்லை 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 இல்லை, எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்குது. கனகத்தி ஒரு இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தம் கம்மியாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தம் ரொம்ப கம்மியாக சொல்லுங்க. என்னது, ஏதோ சர்க்கியூட்டில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ரிவர்ஸில் சின்ன இயங்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நமக்கு நம்மளை புரிய தரல. அதனால தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்கு எதிராக நடக்க நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றார், எல்லாம் உனக்கு சாதகமாக தான் என்ன செய்யுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் எனக்கு சாதகமாக தான் நடக்குது. புரியுதா? அதனால் பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்காங்க, தூக்கி போட்டு என்ன ஓடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வச்சிருக்கிறாரு. அதனால் உங்களை நீங்களே கவலை, வருத்தம், என்ன ஆமாம் மன நோவு அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாவம். சிவகாசியில் இந்த மாதம் மட்டும் 3 கல்லூரி மாணவிகள் தற்கொலை பண்ணி கொண்டார்களாம். பாருங்க, இந்த பிப்ரவரியில் மட்டும். இன்னைக்கு எத்தனாம் தேதி? இந்த 15 நாளுக்குள்ள 3 கல்லூரி மாணவிகள் தற்கொலை பண்ணி கொண்டாரலாம். தேவையா சொல்லுங்க? தேவையா? இல்லை. தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? ஐயோயோ, அதுக்கப்புறம் தான் உண்மையான நரகமே என்ன செய்யுது. எல்லாம் இந்த நரகத்திலிருந்து தப்பணும்னு சொல்லி உண்மையான நரகத்தில் போய் என்ன செய்கிறாங்க, குதிக்கிறாங்க. தற்கொலை பண்ணுறவங்க ஒரு நாளும் பரலோகத்துக்குள்ளே போக போகிறது கிடையாது. நீ நினைக்கிற இந்த நரகத்தை விட, இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நரகம்னு நம்ம நினைக்கிறோம்ல, இதை விட கோடி கோடி மடங்கு கொடுமையானது அந்த நரகம். அதனால் நீங்கள்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த 3 பேருக்கு ஆண்டவருடைய சத்தியம் தெரில, நமக்கு ஆதரவு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரில. சரி, நமக்கு ஒரு வேளை தீமை போல தெரிகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமானது தான் அப்படிங்கிறது அதுகளுக்கு தெரியலை. நம்ம கடந்து போகிற பாதை யாருக்கு மட்டும்தான் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை அந்த பாதையில் நடத்துறது யாரு தான்?
கர்த்தர் தான். 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையினுடைய வெப்பம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் இவங்களுக்கு தெரியல. அந்த கிருபையை கர்த்தர் தந்து நடத்துறார். ஏன்னா அவருக்கு அந்த சூடு தெரியும். அதனால இந்த சூட்டில் இவங்க என்ன செய்ய மாட்டான், உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லி அந்த பலவீனத்தில் இவருடைய பலன் பூரணமாக என்ன செய்யுது. நான் சொல்கிற கருத்து புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இன்றைக்கி நம்ம உயிரோட என்ன செய்கிறோம், இருக்கிறோங்க. இல்லாட்டினா நமக்கு இருக்கிற வியாதிக்கெல்லாம் என்னைக்கோ போய் சேர்ந்து. என்ன சொல்கிறீங்க? பாருங்க, கோல்டா சிஸ்டருக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க, தெரில, ஏதோ ஒரு வாரம் சளி பிடிச்சிருந்துச்சுன்னாங்க, போயிடுச்சு. அப்போ உயிரோடு இருக்கிற நம்மளாம் இன்னும் நல்ல பலசாலிகளா? நம்ம இப்பவும் காரி துப்புனா அவ்வளோ சளி வரும் வெளியே. டீசெண்டாக நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன. அதனால் சும்மா புலம்பக்கூடாது. என்னை யாரும் புரிஞ்சிக்கல, நீ உன்னையவே நீ புரிஞ்சிக்கல, என்ன யார் புரியணும்? எங்க உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சிருக்காரா? வாய்ப்பே இல்லை. உங்கள் கணவர்கிட்ட கேட்போமே, எங்க உங்கள் மனைவியில் உங்களை புரிஞ்சிருக்காங்களா? அமைதியாக இருக்காங்க. ஃபேக்ட். பிள்ளைகள் என்னைக்காவது அதுகளை நம்ம புரிஞ்சு நடக்கிறோம்னு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குமா? இத்தனைக்கும் எனக்கெல்லாம் நல்ல அம்மா அப்பா. ஆனால் எனக்கு இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. நான் ஒரு 10ஓ 12ஓ அந்த 15-18 காலகட்டங்களில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ், அது பேர் என்னது, இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அடலசன்ஸ். ஏன்னா அந்த பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மன விரக்தி ஆகி போச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ஷெல்ஃப் இருக்கும், ஒரு 5 அடுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் கீழே அடுக்குள்ளே படுத்துக்கிட்டு நான் கண்ணீர் விட்டேன். ஏன்னா அங்கே மட்டும்தான் மறைவு இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. வேறு எங்கள் வீட்டில் எங்கே உட்காந்து என்ன செய்ய முடியாது, அழ முடியாது. அதனால் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த ஷெல்ஃப்குள்ளே போகிற அளவுக்கு நமக்கு அந்நேரம் கம்ஃபர்டபுளான பாடி இருந்துச்சா, அதனால் போய் உட்காந்துக்கிட்டு ஒரே அழுக, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் அப்படின்னு. ஆமாம். அப்புறம் அழுதுட்டு வெளியே வந்து சந்தோஷமாக என்ன செய்யணும், இருக்கணும். சும்மா புலம்பக்கூடாது. இந்த உலகத்தில் யார் நம்மை புரிந்ததையும் விட தேவன் நம்மை நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நடக்கிற எல்லாமே எப்படி தான் நடக்குது, நமக்கு சாதகமாக தான் நடக்குது, நன்மைக்கு எதுவாக நடக்குதுங்கிறதா நமக்கு புரியலையே. அதனால் கொஞ்சம் அடுத்த வார்த்தைக்கு வாங்க. நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொன்னால் புரியுதா? நமக்கு புரியலை. அதனால் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம். சந்தோஷமா? ஆமாம். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். வரமாட்டேங்கி. 4வது, நமக்கு வழிகாட்டுகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். He will guide me. சங்கீதம் 23:3 சொல்லுது, அவர் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறாராம், நடத்துகிறாராம். பாருங்க, இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமானது, சன்னல் பின்னலான பாதைகளுடையது. இதில் நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோம்னு நமக்கே தெரியாது. ஆனால் நம்மை நடத்துகிறவர் யார்? கர்த்தர். அவர் நடத்துகிற பாதை நிச்சயமாக நமக்கு நல்ல பாதை தான். ஏன்னா அவர் ஒரு நாளும் நம்மளை தீய பாதையில் நடத்த மாட்டார். அதனால தான் தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை நல்ல மெய்ப்பனாகவும் சொல்லி பாடுகிற 23வது சங்கீதம், தாவீது பாடுகிற 23வது சங்கீதம் அவர் சொல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு குறித்து அந்த பூகோள அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, பூகோளம் தானே ஜியாகிரஃபிங்கிறதுன்னு, அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பலஸ்தீனா தேசத்தில் இருக்கிற ஒரே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் தான். அப்போ இந்த ஆடை மேய்ச்சிட்டு போகிறவங்க அந்த மலை சரிவில் ஒரு சின்ன பாதையில் தான் நடத்தி கூட்டு போவாங்களாம். இங்கிட்டு பார்த்தா பெரிய சரிவு, கர்ணம் தப்புனா. அப்போ இந்த பாதையில் கூட்டு போகும்போது நமக்கு என்ன தோணும், இவருக்கு அறிவு இல்லையா இந்த பாதையில் கூட்டு போகிறாரு? கவலைப்படாதீங்க, தேவன் நாம் போகும் பாதையை அறிந்திருக்கிறார். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன்.
இவ்வளோ ஃபாதர் அருமையாக பாடியிருக்கிறவருங்க, எங்கேருந்தா அவருக்கெல்லாம் வார்த்தைகள் கிடைக்குமோ. இப்போல்லாம் பாடுறவங்க எந்நேரம் ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னப்பா இப்போ ஒருத்தர் பாட்டு பாடியிருக்காமல, இப்போ மில்லியன் வியூஸ் போயிடுச்சான். நேத்தா என்ன பாட்டு? நான் ஒரு தடவை கேட்டேன், மனுஷன் பாவம் என்ன அழுகிறாரு என்ன. ஆனால் பாருங்க, ஃபாதர் எவ்வளோ அழகாக வசனங்கள்லேருந்து பாட்டை எழுதியிருக்காங்க. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்பி போற வாக்கில் போயிட்டே என்ன செய்யலாம், இருக்கலாம். நம்ம போகிற பாதையில் செங்கடல் வரலாம், கவலை இல்லை. யோர்தான் வரலாம், கவலை இல்லை. ஏன் சிங்கம் கூட வரலாம். அடித்து கிழிச்சிட்டு போகிறக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். சர்ப்பம் வரலாம், தேள்கள் வரலாம். என்ன சொல்லியிருக்கார் நமக்கு, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அதனால் எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது? பக்கத்தில் பாசுங்க, நான் போகிற போக்கில் எனக்கு கவலையே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு கவலையே இல்லை. சரோஜா பாட்டி தான் சூப்பராக சொல்லுது, நான் போகிற போக்கில் எனக்கு கவலையே இல்லைன்னு. என்ன பாட்டி? அதுக்கு ஒரே ஒரு கவலை தான், நான் மரிக்கும் போது பாஸ்டர் ஊரில் இருக்கணும். என்னம்மா? ஆனால் அவங்களுக்கு ஆயுசு கட்டி, ஏன்னா இது சொல்லி 5 வருஷம் ஆச்சு. கவலையப்படாதீங்க, சரியா? ஆமாம், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் ஃப்ளைட்டு பிடிச்சி வருவேன். நான் போகிற போக்கில் எனக்கு சந்தோஷம்தான், கவலையே இல்லை. ஏன்னா என் போக்கு அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு வழி நடத்துகிறவர் யார்? சொல்லுங்க சத்தமா, கர்த்தர். உங்களை வழி நடத்துகிறவர் யார்? கர்த்தர். சாது சுந்தர் சிங் நல்லா ஜெபிக்கிற மனுஷன். ஒரு நாள் நல்லா ஜோம் பண்ணிட்டு ஊழியத்துக்காக புறப்பட்டு போகிறாரு. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம வந்த பாதை சரியில்லைன்னு. அது இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸில், இமயமலை உள்ள பாதை, பயங்கர வனாந்தரம். இப்போ திரும்பி போனால் ஊழியமே செய்ய முடியாது அன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டார். என்ன செய்யனே தெரில. என்னன்னா ஜோமனி தானே வந்தோம். சரி திரும்பி போயிடுவோன்னு யோசிக்கும் போது ஆவியான சொன்னாராம், இல்லை நீ போயிட்டே இருனாராம். சரின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தான் போயிருக்காரு. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருந்த ஒரு மனுஷன் வேகமாக எழுந்துச்சி வந்து காலில் விழுந்து வணங்கினா. என்னையா நீ யார், உனக்கு எனக்கு தெரியாதே. இல்லைங்க உங்களுக்கு தான் காத்திருந்தேன்னா. அப்படியா? ஏன் என்னை எப்படி உனக்கு தெரியும்? உங்களை எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் சொன்னார் நீங்கள் வருவீங்கன்னு. சரி என்ன விஷயங்க? ஒரு பைபிளை காட்டினா, இது எனக்கு கிடச்சிது, இதில் உள்ள விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் நான் யார் நமக்கு சொல்லி தருவான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு சத்தம் கேட்டுச்சு, இங்கே இரு ஒரு மனுஷன் வருவான்னு. வந்திருக்கீங்கன்னு பாருங்க. அப்போ நம்ம வந்த பாதை தவறான பாதை அல்ல. ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லட்டுமா? சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கெட்டின புருஷன் தப்பான புருஷன் அல்ல. புரிஞ்சிருச்சு, சந்தோஷம். அப்பாடா. உங்கள்கிட்ட வரேன். நீங்க கெட்டின மனைவி தப்பான மனைவி அல்ல. மாரியப்பன் பிரதர் தான் சந்தோஷமா தலையாட்டுறாரு. ஏன்னா அவருக்கு வாச்ச மனைவி மாதிரி நல்ல மனைவி. என்ன சூப்பர், நல்ல உழைப்பாளி. பாலா சிஸ்டர் வடை சம்சாலாம் செமையாக போடுவாங்க. என்ன பிரதர் நான் சொல்ல சரிதானே? நம்ம தப்பான ஆளை கல்யாணம் பண்ணலை, ஆனால் கல்யாணம் பண்ணோம். உட்காருங்க. ஆனால் தப்பான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டோம் நம்ம நினச்சோமா இல்லையா? சொல்லக்கூடாது. அதெல்லாம் மனசுக்குள்ளே என்ன வச்சுக்கணும். நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை, இல்லவே இல்லை. ஏன்னா அதனால் நீங்கள் மனைவிட்டு அடி வாங்கினாலும் இந்த பாட்டை பாடுங்க. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல. நம்ம எதுவுமே தப்பான வழியில் வரல, நம்மை தேவன் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் வெளிநாட்டில் விரும்பி தான் கல்யாணம் பண்ணணும். யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இவனை நீ கல்யாணம் பண்ணு சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு சூழல் வெளிநாட்டில். ஏன்னா நாளைக்கு எதாவது பிரச்சனைனா வந்து நம்மகிட்ட சண்டை போடுவானே, நீ தான் கட்டி வச்சேன்னு சொல்லி. அந்த பிரச்சனை இப்போ இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்குது இந்தியாலையும். அதனால தான் நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம்னா, சரி கெட்டிட்டு போகுதுங்க யாரையாவது. ஏன்னா அதனால் நம்ம யாரையாவது சொன்னால் சரின்னு கேட்டுக்கணும். சரி அதுதான் ஆண்டவர் காட்டின பாதன்னு சொல்லி கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், போயிட்டே இருக்கணும். நாளைக்கு அந்த சண்டைக்கு என்ன செய்யக்கூடாது. வெளிநாட்டில் அப்போ ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண், ஆனால் நல்ல அத்லட், ரன்னிங்கில் நல்ல அத்லட். சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் நிறையா ஜெயிச்சு வந்து நிறையா பதக்கங்கள். இப்போ ஒலிம்பிக்கில் அது செலக்ட் ஆயிடுச்சு, ஒலிம்பிக்கில் ஓடுறதுக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருச்சுன்னா, இந்த பயிற்சிக்கான எல்லா கட்டணமும் கவர்மெண்ட் கொடுத்துருது, குவார்ட்டர்ஸ் கொடுத்துருது. அப்புறம் என்ன படிப்புனாலும் படிச்சுக்கலாம், ஃப்ரீ. எந்த காலேஜ்னாலும் படிக்கலாம், எவ்வளவு. அப்போ இதுவும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் பயங்கர காஸ்ட்லியான ஒரு படிப்பு எடுத்துருச்சு. கம்ப்ளீட்லி ஃப்ரீ, கவர்மெண்ட்டு கொடுத்துரும். ஸோ வாழ்க்கை இனி நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது, வாலிப வயது, ஒருத்தர் பேசினார், பழகினார், எல்லாம் அங்கே இயற்கை. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கும் போது அவங்களும் யாராவது ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்களாங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் அந்த நாட்டிலலாம் வாழ்வாங்க. அதனால் ஒருத்தர் நல்லா கேர் பண்ணுறாரு, நல்லா அன்பாக பேசுகிறாரு அப்படின்னா, சரி இவர் நமக்கு வாழ்க்கை துணையாக வரமாட்டாரான்னு ஒரு எண்ணம் என்ன செய்யும், அங்கே இருக்கும். கடைசியில் என்னாச்சு, அப்படி பழகி இருக்கும்போதே திடீர்னு அந்த ஆள் கைவிட்டு போயிட்டான். பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பிள்ளை கன்சீவ் ஆயிடுச்சு. அதனால் வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒலிம்பிக்கில் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. அதனால் வந்த பிரச்சனை என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாப்படி, குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளியே தள்ளிட்டாப்படி. என்ன செய்ய, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை, தனக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. இனி இதால் ஒலிம்பிக்கில் விளையாடவே முடியாது. அந்த குழந்தை பிறக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு இந்த பிள்ளைய அந்த பெண் வளர்த்தாள். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா, அவர் தான் இன்றைக்கி நியூயார்க்லேயே மிகப்பெரிய சபையினுடைய போதகர், ஏஆர் பெர்னார்ட். அவர் சர்ச்சுக்கு தான் பிரசிடெண்ட்டே போகிறாரு. எவ்வளோ பெரிய ஆள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி நடந்தது, நம்ம ஏதோ தப்பான வழியில் போயிட்டோமோன்னு அது நினச்சது இல்லை. அந்த சகோதரியை நடத்தின தேவன் சரியான பாதையில் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. அதனால் கர்த்தர் மேலே பாரத்தை என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. இனி தப்பான ஆளை கட்டிட்டோமே என்ன செய்யன்னு யோசிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. என்னை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறார். ஐந்தாவது, நம்ம கரத்தை அவர் உறுதியாய் பிடிச்சிருக்கிறாராம். ஏன்னா ஏசாயா 41:13 உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சட்டியாக பிடிச்சிருக்கிறார், நம்மளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா நம்மளை ஊட்டி வளர்க்கிறவர், நரிஷர். ஹி இஸ் நரிஷிங் மீ அப்படின்னா எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க, கவனிங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கருணை செயல்ங்கிறது இந்த ஊட்டுறது, அன்பின் செயல். யாருக்கு ஊட்டுவோம்? பிள்ளைகளுக்கு. அதுகளுக்கு எடுத்து சாப்பிட தெரியாது, அதனால் தாய் என்ன செய்வா, ஊட்டி வளர்ப்பாள். அதுக்கப்புறம் யாருக்கு ஊட்டுவாங்க? கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் விளையாட்டு அந்த மோகத்தில் சாப்பிடாதுங்க. பார்த்துருக்கீங்களா? விளையாட்டு பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யாது, சாப்பிடாது. அதனால் அந்த தாய் என்ன செய்யும், ஓடி ஓடி ஊட்டும். பார்த்துருக்கீங்களா? என்ன அன்பின் செயல். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ அப்படின்னு விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்மளையும் சேர்த்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் சாப்பிட முடியாத ஒரு நிலை வரும், அப்போது என்ன செய்வாங்க, ஊட்டுவாங்க. பட் என்னன்னா, உணவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆகவே உணவு ஊட்டப்படுகிறது நம்முடைய சர்வைவலுக்கு. அது மாதிரி நம்ம சர்வைவலுக்கு என்ன வேணும்னு கர்த்தருக்கு தெரியும். யாத்திராகமம் 16:12
வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தினால் திருப்தி ஆவீர்கள். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அதனால தான் தாயினும் மேலானவர் அவர். என்ன அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாரிலும் அவர் மேலானவர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால் அவர் நம்மளை ஊட்டி ஊட்டி என்ன செய்கிறாரு? வளர்க்கிறாரு. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். சங்கீதம் 22:10 கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் நான் விழுந்தேன் என்று தாவீது சொல்ல, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் தேவனாக இருந்தீர். ஹலோ, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் உங்கள் தேவன் அல்ல. எப்போ இருந்தே அவர் உங்கள் தேவனாக இருந்திருக்கிறாரு. தாயின் வயிற்றில் கருவாக நீங்கள் உருவான நாள் முதலே அவர் உங்களுக்கு தேவன். அதனால தான் தாவீது சொல்ல, பிறந்தப்ப எங்கள் அப்பா அம்மா கையில் ஏந்தினாங்கன்னு அவர் சொல்லலை. பிறந்ததுலேருந்து என்னை ஏந்திக்கிட்டு இருக்கிறது யாரு? நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா அம்மா எவ்வளோ நாள் ஏந்துவாங்க? அப்பா அம்மா நல்லவங்க தான், ஆனால் அவங்களுக்கு சத்துவம் குறைவு. அதனால ஏந்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன செஞ்சுருவாங்க? கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஆனாலும் இந்த கை சுகம் கண்ட பிள்ளைகள் என்ன செய்யும் தெரியுமா? தூக்கி தூக்கி அப்படிங்கோ, நடந்து வாடா. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைகளுக்கு புரிய ஆரம்பிக்கும், இனி இந்த ஆள் நம்மளை என்ன செய்யாது, தூக்காதுன்ட்டு அதோட நிப்பாட்டிக்கணும். ஏன்னா அதுகளும் வளர்றது நம்ம எங்கே தூக்க. இப்போ அதுக்கெல்லாம் வளர்ந்துருக்கிறத பார்த்தா நம்மளை அதுக்கு தான் என்ன செய்ய வேண்டியது, தூக்க வேண்டியது இருக்கு. உண்மைதான். அதனால் ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், உங்களை ஒருபோதும் கீழே விடலைங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் உங்களை தாயின் கற்பத்திலிருந்து நீங்கள் வெளிப்பட்ட போது தூக்க ஆரம்பித்தவர் தான். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசுனாலும் ஆயிருந்திருக்கலாம், இன்னும் அவர் உங்களை கையில் தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் அவர் உங்களை ஆதரிக்கிறவர். பக்கத்தில் பார்த்து, இவ்வளோ கேட்டதுக்கப்புறமா நீ கவலைப்படுவ அப்படின்னு நாக்க பிடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கலாம். இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் நீ புலம்புனீனா எந்திரிங்க.